மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியால் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சவங்க தான் மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு 7.5 சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே மகர ராசிக்கு பார்க்கப்படுது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதியே முழுவதும் மாறப்போகுது. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதும் மாற்றப்போகுது. அதாவது மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் சேர்க்கை நடைபெறப் போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான், புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபர் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறத மகராசிக்காரங்க. கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 3 வருட கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது. முதலாவதாக சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து குரு பயிற்சி மே 14ஆம் தேதி, அடுத்து மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகுகேது பயிற்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து மகர ராசிக்கு நல்ல நல்ல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை மட்டுமே தரப்போறாங்க. முதலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே வரப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியான ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. 7.5 சனியால் இருந்த வேலையை விட்டுருப்பீங்க. தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையாகவே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த அரசாங்க வேலைங்கிறது இன்னும் ஒரு 6-7 மாதங்களுக்குள்ளே கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணீங்களோ, இல்லை ப்ரைவேட் ஜாப்போ, இல்லை பேங்க் சைடோ, எங்கே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு 100% நிச்சயமாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவி எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் தொலை கொடுத்துருவாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி உழைச்சிருப்பீங்க. ஆனால் சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும்போது ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க.
இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அதிகமாகவே தடைபட்டு போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா 7.5 சனியால் திருமண நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்க. ஏதாவது சொல்லி யாராவது கெடுத்து விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அப்படிங்கிற பட்சத்தில் வசதி இல்லை, அப்புறம் ஜாதக சரியில் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து மறுமணம், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது. மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, நிறைய நபர் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக செய்து கொடுப்பார். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாகவே மகர ராசிக்கு உள்ளது. காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது. தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க, ஆனால் அந்த காதல் கைகூடாது. அதையும் மீறி காதலிப்பாங்க, மேரேஜ் லெவலில் போவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையால் அந்த திருமணம் அப்படிங்கிறது நின்றுவிடும். இந்த மாதிரி நிறைய சிக்கலுக்குள்ளே ஆளாகிறது யாருன்னா அது மகர ராசிக்காரங்க தான். இனி வரக்கூடிய நாட்களில் 7.5 சனியோட பாதிப்புங்கிறது முடியுது. உங்களுக்கு குரு பயிற்சி ராகு பயிற்சி நடக்கிறதுனால உங்களுடைய காதலை நீங்கள் வீட்டில் போய் சொல்லும் போது நிச்சயமாக அந்த காதல் பெற்றோர்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை விரைவில் கிடைக்கும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. உங்களுக்கு சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களிலிருந்து மகர ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சி வேகத்தில் நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க. எதையுமே யார்ட்டையுமே நம்பி எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினரோட அந்தரோட சீக்கிரட்டை கம்பல்சரி கடைபிடிங்க. அது என்னதான் சொந்தக்காரங்க 10 வருஷம் பழக்க வழக்கமாக இருக்கட்டும், எதையுமே வெளியே சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே முடிஞ்சு போயிடும். ஏன்னா கடனில் அதிகமாக சிக்கி தவிக்கிற ராசினா அது மகர ராசிக்காரங்க தான். இப்போ நீங்கள் போய் ஒரு மகர ராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபா சொல்லுவாங்க. அது என்னதான் எவ்வளோ மிடில் கிளாஸாக இருந்தாலும் என்னதான் அப்பர் கிளாஸாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபாய்ங்கிறது நிச்சயமாக கடன் இருக்கும். இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது இந்த வருடத்துக்குள்ளேயே அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிச்சுட்டு ஒரு பைசா கடன் இல்லாமல் அடுத்த ஆண்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் வரப்போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது. ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாகும். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி நிறைய சிக்கல்களில் ஆளாகக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தான். குழந்தை உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாக போகுது.
குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க.